சியாரங்களில் நறுமணங்களை, அதாவது சந்தனம், அத்தர் பூசுவது, புடவை விரிப்பது, பூமாலை வைப்பது, இது பற்றி பூரண விளக்கம் குர்ஆன் ஹதீஸ் மூலம் விளக்குவீர்களா? தர்காக்கள்ல சந்தனம் பூசுறோம். காரணம் என்ன? அந்த இடம் மக்கள் கூடுகிற இடம், அது மனமாக இருக்கணுங்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கூடுகிற இடம் மனமுள்ளதா இருக்கணுங்கிறதுல ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. அதனாலதான் வெள்ளிக்கிழமைகள்ல பள்ளிவாசலுக்கு சாம்பிராணி புகையை போடணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு அதே சட்டம் இருக்குது. ஜம்மி ரூஹா அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிவாசலுக்கு புகை போடுங்க, வாசனை புகையை போடுங்க வெள்ளிக்கிழமைகளில் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகை போடுறதுக்குன்னு ஒரு சஹாபியை நியமிச்சிருந்தாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபிக்கு பேரு. எந்த அளவுக்கு ஃபேமஸ் அந்த சஹாபியுடைய பேருன்னு சொன்னா, அந்த சஹாபி வந்தா அவங்க பேரை சொல்றது இல்ல. அந்த சஹாபி பேரு நுஐம். நுஐம் வருகிறான்னு யாரும் சொல்றது இல்ல, முஜம்மிர் வர்றான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க போனாக்க இந்த முஜம்மிர் போயிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் மோதின் சாஹிப் பள்ளியாசல இருந்தா பேரை விட்டுருவோம், மோயின் சாஹிப் வர்றான்னு தான் சொல்லுவோம், மோயின் சாஹிப் போறான்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த சாஹிபின பேரை விட்டுட்டு முஜம்மிர் வருகிறார், முஜம்மிர் போகிறான்னு சொல்ற அளவுக்கு ஃபேமஸ். அந்த சாஹிபினுடைய டியூட்டி வெள்ளிக்கிழமையில பள்ளிவாசல புகை கொடுக்கிறது தான். அதனாலதான் இன்னைக்கும் கூட இந்த வெளிநாடுகளை நீங்க பார்க்கலாம், பள்ளிவாசல்ல சாம்பிராணி புகை வந்துகிட்டே இருக்கும். ஒரு நறுமண புகை வச்சிருவாங்க, பள்ளிவாசலுடைய ஒரு ஓரத்தில் வச்சிருவாங்க, எப்போதும் வந்துகிட்டே இருக்கணுங்கிறதுனால. அது ஒரு சுன்னத்தான காரியம். இப்ப ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இது செய்ய சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை மக்கள் கூடுகிற இடம், அந்த இடம் மனமுள்ளதாக இருக்க வேண்டும். பல பேர் பல வகையா வருவாங்கல்ல, வேலை செஞ்சுட்டு வேலை விட்டு அப்படியே துறைக்கு வருவாங்க சில பேர். அந்த இடம் நறுமணம் மிக்கதா இருக்கணும்னு சொல்லிதான். அதே போல தர்காக்கள் என்பது மக்கள் ஒன்று கூடுகிற இடம், அந்த இடம் நறுமணம் மிக்கதா இருக்கணும். அப்படினாலதான் அந்த சந்தனம் பூசப்படுகிறது. இப்ப சந்தனம் சொன்னா அந்த காலத்தில எல்லாம் நறுமண பொருளுங்கிறது சந்தனம் சாம்பிராணி தானங்க. இப்ப தானங்க அத்தரு அது இதெல்லாம் வந்திருக்கு. அப்போல என்ன, இறைவன் கொடுத்த இயற்கையான நறுமண பொருள் என்ன? சந்தனம். அதான் அங்க பூசினாங்க. சில பேர் கேட்பாங்க, சந்தனத்தை இன்னும் குடத்துல தூக்கிட்டு போறாங்களே அப்படிம்பாங்க. ஆமா, கொஞ்சம் பொருளா இருந்தா டம்ளர்ல எடுத்துட்டு போகலாம், அதை விட கொஞ்சம் பெருசா இருந்தா செம்புல கொண்டு போவோம். நிறைய சந்தனம் இருந்தாக்கா அப்படித்தானே. சரி, இப்ப அத்தர் பாட்டலா இருக்குது நிறைய, சூட்கேஸ் நிறைய ஒரு நாள் எடுத்து வச்சு சூட்கேஸ் தூக்கிட்டு போறாரு, கூடுமா கூடாதா? இது கூடும். இது ஏன் கூடுது? சூட்கேஸ்ல அத்தர் பொருள் இல்ல. அப்ப அத்தர் பொருள்ல சூட்கேஸ்ல வைக்கலாம், அவங்க கூட்டு போறீங்க. சந்தனத்தை வாளியிலோ குடத்துல தான் கொண்டு போகணும், கொண்டு போறாங்க. சார் ஒரு அத்தர் பாடல கையில வச்சுட்டு இருக்கிறாரு, வச்சுக்கிட்டு போறான்னு வச்சுக்கிறோங்க, இது கூடுமா? கூடும். அப்ப சந்தனத்தை மட்டும் கொண்டு போனா என்ன? அதாவது கூடாது என்று சொல்வதற்கு வேற வழியே இல்லாம குடத்தை கொண்டு போறாங்களே, வேற எதை எடுத்து போறது? பெரிய சந்தனம்ங்கிறது நிறைய இருக்குது. அது கொள்ளளவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த பாத்திரத்தை தானே எடுத்து போக முடியும். சம்பந்தமே இல்லாம ஒண்ணு கூடான்னு சொல்றதுக்கு குர்ஆனும் இல்ல ஹதீஸும் இல்ல, இத போய் சொல்றது அதுல எடுத்து போறியல, இதுல எடுத்து போறியல, நீ ஒரு யானத்தை கொண்டு வா, நாங்க அதுல கொண்டு போறோம். நான் கொண்டு போறதுதானே எங்களுக்கு நோக்கம். அவர் நறுமண பொருளுங்கிறது ஸல்லல்லாஹு விரும்பி உண்டு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்கள் துன்யாவில் எனக்கு பிடித்தமானது 3 அப்படின்னு சொல்லி அதில் ஒன்றாக சொன்னாங்க அத்தீப், நறுமணம். இப்ப ஸல்லல்லாஹு நறுமணத்தை விரும்பி இருக்கிறார்கள். மக்கள் கூடுகிற இடம் நறுமணமா இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். தர்கா என்பது மக்கள் கூடுகிற இடம் நறுமணம் மிக்கதா இருக்கணும். அல்லாஹ் தந்த இயற்கையான நறுமண பொருள் இந்த சந்தனம், அதை நம்ம அங்க பூசுறோம். அதே போல அங்க விருப்பணும். காரணம் என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே கூட விருப்பு வைக்கப்பட்டது. ஜுஇல ஃபீ கபரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஃபத்துன் ஹம்ரா, சிவப்பு நிறம் கொண்ட போர்வை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரிலே வைக்கப்பட்டது. இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் கபர்ல போர்வை வைக்கப்படுகிறது. அடுத்ததாக பூ போடப்படுகிற விஷயம். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல கபருக்கு மேல 2 பேரித்த மட்டைகளை ஊன்றாங்க. இந்த மட்டைகள் ஈரமாக இருக்கிற வரைக்கும் கபருக்குள்ளே இருப்பவனுடைய வேதனை குறைக்கப்படுகிறது அப்படின்னாங்க. இந்த அது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் ஈரமா இருக்கிற வரைக்கும்? அது ஈரமா இருக்கிற வரைக்கும் அந்த மட்டையோட தஸ்பீஹாத்துக்கு அழுத்தம் உண்டு, வெயிட் இருக்குது. எல்லா பொருளும் தஸ்பீஹ் செய்து, உயிரே இல்லாவிட்டாலும் யுஸப்பிஹுலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். வானம் பூமியில இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது.
ஆனா உயிரா இருக்கிறோட தஸ்பீஹுக்கும் உயிரற்ற நிலையில தஸ்பீஹுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மரம் இருக்குது, உயிரா இருந்துகிட்டு இருக்கு, அது செய்யற தஸ்பீஹுக்கும் மரத்தை வெட்டிட்டோம் விரவா போச்சு அது செய்யற தஸ்பீஹுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப இங்க ஈரமா இருக்கணும்னு சொல்ல காரணம் என்ன? ஈரமா இருக்கிற வரைக்கும் அந்த உயிருடைய தன்மை இருந்துகிட்டு இருக்கும், அந்த தஸ்பீஹுக்கு அழுத்தம் உண்டு. அதனால் இந்த மட்டை ஈரமா இருக்கிற வரைக்கும் கபருக்குள்ளே இருப்பவருடைய வேதனை குறைக்கப்படுகிறது, அந்த மட்டையினுடைய தஸ்பீஹத்தினுடைய பரக்கத்தால. அந்த கருத்துல ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த அடிப்படையிலே தான் கபருக்கு மேல இன்னைக்கு நாம் பூக்களை எல்லாம் போடுறோம். எல்லாம் தஸ்பீஹ் செய்யுதுல, அந்த பூக்களும் தஸ்பீஹ் செய்யுது, அதோடைய பலன் கபருக்குள்ளே இருப்பவருக்கு கிடைக்குது. இப்ப ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறணும். பொதுவா கபருக்குள்ளே இருப்பவருடைய பாவம் குறைக்கப்படுகிறது, அவருடைய வேதனையும் லேசாக்கப்படுது அப்படிங்கறத புகாருல் ஹதீஸ் சொன்னிச்சு. ஆனா வலிமார்களுடைய நிலை இந்த நிலைக்கு கிடையாது. ஏன்னா பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் வலிமார்கள், பரிசுத்தமானவர் தான் வலிமாறுன்னு சொல்லுவோம். அப்ப அவங்களோட வேதனை குறைக்கப்படுகிறதுங்கிறது வலிமாறு விஷயத்துல வராது, அதை நினைவுல வைக்கணும். சாமானியர்கள் விஷயத்துல தான் இந்த தஸ்பீஹத்தின் அடிப்படையில அவருடைய வேதனை குறைக்கப்படுகிறது. இதே நல்லோர்கள் வலிமார்கள் சாலின்களாக இருந்தா இந்த தஸ்பீஹத்தினுடைய அடிப்படையில அந்த வலிமாருடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன. அப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்கல்ல, ஒரு நல்ல காரியம் செஞ்சா ஒரு பாவம் அழிக்கப்படும், ஒரு தரஜா படித்தரம் கூட்டப்படும். அப்படிதான் நிறைய விஷயங்களை பாக்குறோம், பள்ளிக்கு நடந்து போனா எல்லா விஷயத்திலும். இப்ப இது நம்ம புரிந்து கொள்வது என்ன? அப்ப தஸ்பீஹ் செய்யுது, அது பலன் கிடைக்குது. சாமானியர்களா இருந்தா அந்த தஸ்பீஹின் அடிப்படையில அந்த அவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகிறது. வலிமார்களாக இருந்தா நல்லவர்களாக இருந்தா தஸ்பீஹின் அடிப்படையில அவருடைய தரஜாக்கள் கூட்டப்படுது. அதனாலதான் அந்த நல்லோர்களுடைய கபர்களிலும் நம்ம மல்லிகை பூவோ மற்ற பூக்களோ நம்ம போடுறோம் அப்படிங்கறதையும் அறிந்து கொள்வோம்.